ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி. இது இந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடா கொடி தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. இந்த தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஏசுராஜனே, உமக்கு தோத்திரம்ப்பா. இந்த காலவெளியிலே என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். கண்மணி போல காத்து வழி நடத்துகிறவரே, உமக்கு ஓடாப்படி ஸ்தோத்திரம். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியான தேவன் எங்களுக்கு ஒத்தியாசையாக இருந்து வசனத்தை பிரதிபலித்த வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே ஆகமங்கள் 5 நம்ம 4 ஆகமம் முடித்து 5வது ஆகமம் உபாகமத்தில் 13 அதிகாரம் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாய்த்து தியானித்துக்க இருக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் தங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமல் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமி மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே அவர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பான யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிப்பத்தகும் மிருகங்களான மாடும் செம்மறியாடும் வெள்ளாட்டு கடாவும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயும் மிருகங்களின் விரி குழம்புள்ளதாக இருக்கிற குழம்புகளை 2ஆக பிரிந்திருக்கிற அசைப்படுகிற சகல மிருகங்களை நீங்கள் புசிக்கலாம். அசைப்படுகளும் விரிகுழம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவையென்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே. அவைகளின் அசைப்போடும், அவைகளுக்கு விரிகுழம்பு இல்லை, அவைகளே உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. பன்றி புசிக்கத்தகாது, அது விரியன் குழம்பு எழுதாயிருந்தும் அசை போடாதிருக்கும். அது விரி குழம்புள்ளதாக இருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அவைகளின் மாம்சத்தை புசியாமலும் அவன் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. இந்த பாகத்திலே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போனோம். கானானுக்கு இன்னும் போகலை. அதற்கு முன்பாக யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் பொழுதே மோசே மூலமாக இது எல்லாமே ஜனங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகிறார். யெகோவாகிய தேவன், அதாவது அருபி சுருவியான தேவன் மாம்சத்தில் வரலை. அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் தொழுகிற ஆவியோடு உண்மையோடும் தொழுகணும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிறார். அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னால் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது சொல்கிறார். இதை மோசே ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். ஆண்டவர் சொன்னதை மோசே ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். அதுதான் அந்த ஆகமங்கள் 5 நம்ம படிக்கிறோம். ஆகமங்கள் 5 முக்கியமானது. அந்த புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷம் முக்கியமானது இருக்கிறது போல் பழைய ஏற்பாட்டில் முக்கியமானது 5 ஆகமங்கள். 5 ஆகமங்கள் மனுஷன் படித்தாச்சுன்னா தேவனாய கர்த்தர் தம்மை எப்படி ஜனங்களுக்கு வழி நடத்தினார், அவர் எப்படி கிரியை செய்கிறார்கள், வனாந்தரத்திலே சோதித்து பார்த்தார்கள் இருக்குது நம்ம சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது. அப்போ அது எல்லாமே இந்த இதில் இருக்குது, அந்த ஆகமங்களுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஆகமங்களில் படிக்கிறது நமக்கு அது புரோஜனமாக இருக்கும். அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும். நம்ம பழைய ஏற்பாடை ஜாஸ்தி சிலவங்க விரும்பி படிக்க மாட்டாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு தெரிஞ்சால் தான் புதிய ஏற்பாடுக்குள்ளே போனோம். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. அந்த பழைய ஏற்பாடை நம்ம என்ன செய்யணும்னா ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக நம்ம இருதயத்தில், நம்மளுடைய இயற்கையின் சுபாவத்திலே அந்த இது எல்லாமே வந்துடும். அந்த பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகள் எல்லாமே நம்ம கிறிஸ்துவின் அச்சாடங்களுக்கு நம்ம சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறது போல் அதுக்கு நமக்குள்ளே அது வந்துடும். அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள். பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள். ஓம் பிள்ளைகள் கிடையாது, உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள். தகப்பனுக்கு பிள்ளை மாதிரி சொல்கிறார் ஆண்டவர். எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள். கர்த்தரின் பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே என்னதுன்னா கர்த்தரின் பிள்ளைகள். அவர் கர்த்தரை தேடுறதுனால தான் அவருடைய பிள்ளைகள். நம்ம தகப்பன் பிள்ளைய தகப்பனை தேடுவான், பிள்ளை தகப்பனை தேடுவான். அதே மாதிரி தான் இதில் ஆண்டவர் சொல்கிற அந்த வசனங்கள் எழுதுகிற மோசே மூலமாக
நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள். 2 புல் ஸ்டாப் போட்டிருக்கு, அதோட முடிச்சிட்டாரு. செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாலும், அதாவது தகப்பன் பிள்ளைக்கு சில நேரத்தில் போதிப்பான், அதே மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படிடான்னு முன்னோரு காரியங்களை சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நினச்சார்னா எளிய முறையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படின்னா, செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும். ஒரு ஆத்மா செத்து போச்சுன்னா நீ அதை பற்றி துக்கப்படாண்டா. எல்லாரும் ஒரு நாள் பிறந்தா இறந்து போவாங்க, அது நிச்சயம்தான். ஆனால் இறப்பை குறித்து சாத்தான் நமக்கு என்ன சொன்ன பயங்களை உண்டு பண்ணுறோம். சாத்தான் இறப்பை குறித்து பயங்களை உண்டு பண்ணுவான். அந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும்போது உனக்கு பல இதங்களை அவன் நம்மளுக்கு மனதை சோர்வடை செய்வான் அந்த செத்தவனுக்காக. அதனால தான் செத்தவங்களை இழவு கொண்டாடுவாங்க. எனக்கு துக்கம் வரும். ஒரு சரீரம் இறந்து போச்சுன்னா உயிர் இல்லை, அது மண்ணுக்கு போய் சேரும். எங்கேருந்து வந்துச்சோ அதுக்கு போயிடும். ஆனாலும் அதை சார்ந்திருக்கணும் சூழ்ந்துருக்கும் என்ன சொன்னால் துக்கம் இருக்கும். அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்க, அவங்க போயிட்டாங்கனால. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, சிலவங்க அந்த மாம்சரீகமாக கீறிக்கொள்வாங்க. அஞ்ஞானிகள் வணக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா கீறிக்கொள்வாங்க. அதான் நான் செத்தனுக்காக கீறிக்கொள்ளாமலும், உடம்பை கீறிக்கொள்ளி ரத்தத்தை இது பண்ணாண்டா. போனது ஆத்மா போயிட்டு இறந்து போனாங்க. ஆனால் தேவனோடு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆத்மா போயிட்டு ஆவி ஆத்மா சரீரம் எங்கேருந்து வந்துச்சோ அது மண்ணுக்கு திரும்புது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது, ஆத்மா நித்திய வாழ்க்கைக்கு போகுது. அதனால் என்ன செய்யணும்னா அது 3 ஒரு நாள் பிரியும், எல்லாருக்கும் பிரியும். எவ்வளோ ஜன நெருக்கங்கடி இருந்தாலும் சரி தான், ஒரு நாள் எல்லாமே பிரிஞ்சு போகும். அதனால தான் அவர் சொல்கிறார் எப்படின்னா, செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கிடையே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. துக்கத்தை கொண்டாட கண்களுக்கிடையில் சவரம் பண்ணுவாங்களாம் பழைய பாட்டில். அதனால் என்னென்னா நீ அதெல்லாம் பண்ணாத. ஏன்னா உனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கிடையே சவரம் பண்ணாமல் இருப்பீர்களாக. அப்படி இருக்கணுங்கார். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். அவர் சொல்லிட்டார், திரும்பி பரிசுத்தமான ஜனங்கள்னு சொல்லிட்டார். அப்போ நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமி மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். நிறைய ஜனங்கள் இருக்குது பூமியில், நிறைய ஆயிரமான ஜனங்கள் இருக்காங்க, ஆயிரம் லட்சம் கோடியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர் சொந்த ஜனங்கிறது வேறு. எல்லாருமே ஆண்டவர் தான் வழி நடத்துகிறாரு. அவன் அஞ்ஞான வணக்கத்தில் இருந்தாலும் சரி தான், அவனுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அவன் வழி நடத்துறது ஆண்டவர் தான் வழி நடத்துகிறார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அதனால் நீ உங்கள்கிட்ட பரிசுத்தத்தை நான் பார்க்கணும். பூமி மீதங்கும் எல்லா ஜனங்களையும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தேர்ந்தார். உங்களையேன்னு சொல்கிறார். உங்களை குறித்து தான், நம்மை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களையே. ஏன்னா சொந்த ஜனங்கள் பார்த்திங்களா கொஞ்சம் நிறைய அக்கறை இருக்கும். சொந்த பிள்ளைகள்னால் நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம், அந்நியம் வீட்டு பிள்ளைகள்னால் கொஞ்சம் அவனுக்கு இதாக பண்ணுவோம். அதனால் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அதனால் சொந்த பிள்ளைகளாக சொந்தம் கொண்டாடி பாராட்டுறார் நம்மளை. கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அருவருப்பான யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீ சொந்த ஜனங்கள் இருக்கும்போது, பிள்ளை தகப்பன இருக்கும்போது அசுத்தமான காரியங்கள் நம்ம விட்டு விளக்கணும். அசுத்த சொல்லோ அசுத்த காரியங்களோ நம்முடைய சிந்தனையிலும் செயல்களிலும் வரக்கூடாது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் அசுத்தமான காரியங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார். எப்படின்னா, அருவருப்பான யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். அருவருப்பாக இருக்கிறத நீ ஒன்று புசிக்காத, அது தூரப்போடு. தேவன் பரிசுத்தர். ஆனால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறனால அருவருப்பானது ஒன்றையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் புசித்தரும் மிருகங்கள் அவன் ஆண்டவர் ஒன்றே சொல்லிட்டார். நீ இதென்னெல்லாம் புசிக்கணும், இதெல்லாம் புசிக்கக்கூடாது. மரக்கறி இப்போ புசிக்கிறாங்க இந்த காலத்தில், இறைச்சியை புசிக்கிறாங்க. அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அதனால் பழைய ஏற்பாடில் என்ன செய்யணும், எல்லாமே என்ன செய்யணும்னா நான் வெஜிடேரியன் தான். ஆண்டவர் என்ன செய்யணும், இதை தான் புசிக்கணும், இதை தான் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். இதுவும் நமக்கு புதிய ஏற்பாட்டுக்கு தேவைதானா? புதிய ஏற்பாடில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுது, என்னையும் சாப்பிட்டு போ, அது உன்னை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளேருந்து வெளிவருது தான் உன்னை தீட்டுப்படுத்தும், அது இருதயத்திலேருந்து வரும், இது ஆசனத்தின் வழியாக கழிஞ்சு போகும்னு சொல்கிறார் புதிய ஏற்பாடில். ஆனாலும் பழைய ஏற்பாடில் தெரியும் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம இப்போவும் அதை என்ன செய்யணும், நம்மளுக்கு உள்ளுணர்வு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட மாட்டோம். அப்படின்னா அது என்ன, நீங்கள் புசிக்கு தருங்க மிருகங்கள் எவனா செம்மறி ஆடு வெள்ளாடும். நீங்கள் புசிக்கு தகுந்தது என்னென்னா செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டுமே நீ சாப்பிட்லாம். ஏன்னா அது மாமிசம் புசிக்காது. வெள்ளாடு கண்டதை சாப்பிடும், அது எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனால் செம்மறி ஆடு அப்படி சாப்பிடாது. ஆனாலும் என்ன சொன்னா, நீங்கள் புசிக்கு தகுந்த மிருகங்கள் எவனா மாட்டுக்கறி புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டுக்கறி
செம்மறியாடும் வெள்ளாடும். அதெல்லாம் வந்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த மாடை அடித்து தான் பலியிட்டாங்க. அதனால் எல்லாமே மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டது. அதனால் பலி செலுத்தி அந்த மாம்சத்தை சாப்பிடுவான், ரத்தத்தை தரையில் விட்டுருவான். அதுதான் பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு. மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும். மானும் வெளிமானும் போட்டிருக்கு. இப்போ இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் மானும் வெளிமானும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டே அதுக்கு சட்டம் போட்டிருக்கு. நீ மாடை சாப்பிடு, ஆடை சாப்பிடு, செம்மறியாடு வெள்ளையாடு எல்லாம் சாப்பிடு. ஆனால் மானு காட்டில் வளர்கிற தானாய் வளர்கிற மனுஷனுக்கு பயந்து மலைகளில் வாழ்கிற மிருகங்களை அடிக்கக்கூடாது. அது சட்டமே இருக்கிறது. அப்படி ஆயிட்டு. வெளிநாடுகளில் எப்படி செய்வாங்கன்னா நிறைய பெருகிருமா மிருகங்கள். அப்போ என்ன சொன்னால் குறிப்பிட்ட ஏர் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க, அடித்து சாப்பிடுங்க. குறிப்பிட்ட ஏர் வந்த உடனே அதை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய நம்ம இப்போ உள்ள நடைமுறையில். ஆனால் இந்தியாவில் நம்ம பொறுத்தளவில் இதெல்லாம் அடிக்கணும். மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயும். இந்த மிருகங்களை ஒன்றுமே தொடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அது நிறைய உற்பத்தி ஆயிட்டு. அது என்ன செய்யணும்னா நிறைய பலி பெருகிட்டு. அதனால் நீ சாப்பிடு, உனக்கு சாப்பிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது மாம்சத்தை பற்றி சொல்ல. நீ மாம்சத்தை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காத. உன் மனது நம்பிக்கப்பட்ட உனக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடுன்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்பவும் இது சாப்பிடக்கூடாது. மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயும் இது எல்லாமே இப்போ தொடக்கூடாது. இப்போ தொடக்கூடாதுன்னா எல்லாருமே அடித்து காலி பண்ணிடுவாங்க. மிருகங்களை பூரா அடித்து மலையில் இருக்கிற மிருகங்களை எல்லாம் மனுஷன் காலி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம சட்டம் வந்து இப்போ அப்படி இருக்குது, சாப்பிடக்கூடாது. அது எல்லாமே என்ன செய்யணும், தேசியமயமாக்கப்பட்டது. அதில் வனவிலங்குகளை நினச்சனும் சாப்பிடக்கூடாது. இந்த காலத்தில் நீனே வளர்த்து ஆடு மாடு சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு. ஆனால் வனவிலங்குகளை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்போ சட்டம் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாடில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. பழைய ஏற்பாடில் இந்த மாதிரிலாம் கிடையாது. மனுஷன் சாப்பிடுவான், வேலை செய்வான், சாப்பிடுவான், வேலை செய்வான், மாடு புல் வளர்க்குவான். இப்படி உயர்ந்த வீடுகளும் உயர்ந்த இதெல்லாம் வேணும்னு அது அஞ்ஞான மார்க்கமாய் வந்தது தான் இந்த இதெல்லாம். அதுக்கு நீ வேண்டான்னு சொல்கிறார் பழைய ஏற்பாடில். அது எல்லாம் இருக்கும் உனக்கு. ஆனால் நீ அதை இது பண்ண வேண்டாம். உனக்கு சாப்பிட உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஜீவிச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் வேணும். மனுஷன் பலம் குறைஞ்சி போனதுனால, அவன் நடக்க முடியாதுன்னு போனதுனால கார் வேணும், அது வேணும், இது வேணுனால இவனுடைய ஆசைகளுக்காண்டியும் இவனுடைய சந்தோஷத்துக்காண்டியும் சாத்தான் பல வகையில் கொண்டு வந்து இதை சம்பாத்தியத்துக்காண்டி கஷ்டப்படாமல் வேலை செய்யாமல் சாப்பிட வரணும், காசு வரும்னு நினச்சி அதை மனுஷனாக உண்டாக்கப்பட்டது. இது கொஞ்ச நாளில் என்ன செய்யும், 6 வருஷம் 7 வருஷத்தில் மறைஞ்சு போகும். அப்புறம் அவங்க பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகள் காணாமலே போயிரும். சில இடத்துல பின்னால் ஒரு 2-3 சந்ததி பார்த்தோன்னா இல்லாமலே போயிடும். அப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்குது. மிருகங்களின் விரிகுளம்பு உள்ளதாக இருந்தாலும் குழம்புகளை 2ஆக பிரிந்திருந்தாலும் அசைப்படுவதுமான சகல மிருகங்களை நீ புசிக்கலாம். அதாவது குழம்பு வந்து அந்த கீழே காலில் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கணும். மாடுக்கு 2ஆக பிரிஞ்சிருக்கும், ஆட்டுக்கு 2ஆக பிரிஞ்சிருக்கும். அது எல்லாமே நீ சாப்பிடலான்னு சொல்கிறார். குழம்புகளில் விரிவுகளும் உள்ளதும் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசைப்படுவதுமான சகல மிருகங்களை நீங்கள் புசிக்கலாம். அசைப்படணும். மாடு அவசரமாக புல்லை மேய்ஞ்சிட்டு வந்து அதுக்கு 4 பை உண்டு. ஒவ்வொரு பையில் அவசரமாக சாப்பிட்டு முதல்ல இருக்கும். இப்போ 2ஆம் பையிலேருந்து எடுத்து தள்ளி திருப்பி இது பண்ணும். ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. மிருகங்களுக்கு உண்டு. அந்த அசை போடுற மிருகங்கள் அது படுத்து கிடந்து திருப்பி அதை நினைச்சுன்னா குளுக்கோஸ் ஆக்கி அதை அடுத்த பையில் போய் சாப்பிடும். ஆனால் அதெல்லாம் நீ சாப்பிடலாம், அது உனக்கு ஒன்றும் செய்யாது, அதுக்கு உனக்கு ஒத்துக்கிடும் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா அசைப்படலும் விரிகுளம்பு உள்ளதாக இருந்தும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் என்றால் ஒட்டகம் அசைப்படும், ஆனால் அதுக்கு விரிகுளம்பு இல்லை, ஆனால் அதை சாப்பிடாதுன்னு சொல்கிறார். ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே அவைகளின் அசைப்போடும், அவைகளில் விரிகுளம்பு இல்லை, அவைகளில் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அசுத்தம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அது தொடாதாங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒட்டகம்லாம் சாப்பிடுவாங்க. ஒட்டகம் அந்த கறி இந்த கறி நிறைய சாப்பிடுவாங்க. ஒன்று அடித்தாச்சுன்னா போதும், ஒரு ஊருக்கே காணும். அப்படி ஒட்டகங்கள் அடிப்பாங்க இப்போ இந்த காலத்தில். பன்றியும் புசிக்கத்தகாது. பன்றிக்கு வந்து விரிகுளம்பு இருக்கும், ஆனால் அது அசுத்தமாக சாக்கடையிலையும் அசுத்தத்துலேயும் வளரும். அதுக்கு அசை போடுறது கிடையாது, அந்த பை அதுக்கு கிடையாது. அதனால் ஆண்டவர் அதை வேண்டாங்கிறார். அது ரொம்ப அருவருக்கிறார். பன்றி நாய் இந்த மாதிரி காரியங்களில் ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறார். ஏன்னா அது என்ன அசுத்தமானது, அது தொடக்கூடாது. அதனால தான் பன்றியும் புசிக்கத்தகாது, விரிகுளம்பு உள்ளதாக இருந்தும் அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அசைப்படாது, பண்ணி அசைப்படாது. அது சாக்கடையில் இருந்து கண்டதையும் அசுத்தமான காரியங்களை சாப்பிடும். அசுத்தமான காரியங்களை சாப்பிட்றதுனால அது இப்போ புதிய ஏற்பாடுலையும் அது அசுத்தப்படுறோம். நம்ம அதை சாப்பிட மாட்டோம், அருவருப்போம். ஆனாலும் சிலவங்க வந்து வாய்ப்பில் தீர்னாலும் சில சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. அவங்க விருப்பப்பட்டாங்க சாப்பிட்றாங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை.
அதனால் பழைய ஏற்பாட்டு ஜீவியத்தில் இவங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பன்னி தொடக்கூடாதுன்னு சொல்கிறார். பன்னி புசித்து அது விரிகுளம்பதாக இருந்தும் அசைப்போடுவதாக இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அவையில் மாம்சத்தை புசியாமலும் அவைகளின் உடலை தொடாமலும் இருப்பார்களாக. அதை உடலை தொடக்கூடாதுங்கிறது. அது பண்டியை தொடக்கூடாது. மற்ற ஆடு மாடலை நம்ம தொடுவோம், ஒன்றும் செய்யாது. ஆனால் பண்டியை தொடவே மாட்டோம். அசுத்தமானது, அசுத்த சாக்குடைகளையும் மற்ற அசுத்தமான காரியங்களை சாப்பிட்றதுனால நம்ம என்ன சொன்னால் தொடக்கூட மாட்டோம். இது எல்லாமே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு உள்ளுணர்வில் எல்லாமே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம அதை செய்ய மாட்டோம். அசுத்தம், அப்படி அசுத்தமான பறவை மிருகம் அப்படின்னு நம்ம ஆண்டவரே வச்சுருக்காரு. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் செதில்களும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஜலத்தில், தண்ணியில், கடலில், ஆறு குளங்கள் இருக்க செதில் இருக்கணும். அது செதில் இருந்துச்சுன்னா அதை பூரா நீ சாப்பிட்லாங்காரு. ஆனால் செதில் இல்லாத சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. புசிக்கலாம். சிறகுகளும் செதில்களும் இல்லாத ஒன்றையும் புசிக்கலாகாது. அதாவது அந்த செதில் இல்லாமல் அந்த பாம்புக்கு செதில் கிடையாது. பாம்பு அந்த சில இதுக்கெல்லாம் சில மீன்களுக்கு செதில் இருக்காது. ஆனால் அதை நீ சாப்பிடாதுங்கிறார் பழைய ஏற்பாட்டில். செதில்களும் சிறகுகளும் செதில்களும் இல்லாத யாதொன்றையும் நீங்கள் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அது அசுத்தம் சொல்கிறார். சுத்தமான சகல பட்சிகளை நீங்கள் புசிக்கலாம். பறவைகளில் சுத்தமான சகல பட்சிகளையும், சுத்தமான சகல பட்சிகள் என்னென்னா புறா, மற்ற பறவைகள் சுத்தமான பறவைகள், அதில் அசுத்தத்தில் ஒரு காடு வைக்காது. புறாவை புசிக்கலாம். புறாவை பலியிடுவாங்க பலிபீடத்தில் கொண்டு போய். ஏசுவானர் கூட புறா விருத்து செய்யும்போது புறா தான் பலியிட்டாங்க. அதே போல் பலியிடல் உண்டு. ஏன்னா அந்த ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் தெளிஞ்சு தான் அந்த என்ன செய்யணும், அது சுத்திகரிக்கணும். அதனால் அது சாப்பிட்லாங்கிறார். எப்படின்னா சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். நோவா அந்த ஜலம் வத்தினோடனே சுத்தமான பறவைகள் 7 ஜோடி எடுத்து அது ஆண்டவருக்கு பலியிட்டான். ஆண்டவருக்கு அது பலியிட்டும் தான் ஆண்டவர் அந்த வானவில்லை அவனுக்கு நான் இனிமேல் நினைச்சதுன்னா மனுஷன் நிமித்தம் மனுஷனுடைய நினைவுகளில் தினந்தோறும் பொல்லாதாக இருக்கிறது, நான் இது நிமித்தம் அவனை நான் அழிப்பதில்லைன்னு சொல்லிட்டு உலகத்தை அழிப்பிஞ்சு வானவில்லை கொடுத்தார். அவன் சுத்தமான பறவைகளை பலியிட்டனால. இது பழைய படம். அதுக்கு பிறகு தான் இது எழுதுகிறாரு. அதுக்கு முன்னால் நோவா காலத்துக்கு பிறகு தான் இவன் மோசையெல்லாம் வரான். அதுக்கு பின்னால் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாரு. அது இயற்கையிலாவே அந்த குணங்கள் நோவாவுக்கு இருந்தது. நம்ம நோவாவுடைய பிள்ளைகள், சேத் சந்ததியார். சுத்தமான சகல பட்சிகளை நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் புசிக்க தகவல் யாவை என்றால் கழுகும், அதாவது புசிக்க தகாத பறவைகள் எப்படின்னா கழுகு என்ன செய்யணும், பிணத்தை தான் திங்கும். பிணந்தண்ணி கழுகுமாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா கழுகு தன் குஞ்சுகளுக்கு ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கணும்னு சொல்ல, புதிய மாமிசத்தை தான் சாப்பிடும். யோபுலையும் இருக்குது. ஆண்டவர் சொல்ல பிணம் இயங்கியோ உங்கள் கழுகுகள் கூடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா அங்கே கர்த்தருடைய வசனம் பிணமாக இருக்கிறது, அது உயிர் உள்ளதாக இருக்கிறது. உயிர் உள்ளதாக நல்ல கழுகு கொடுக்கும் அது குஞ்சுகளுக்கு. அதே மாதிரி தான் நம்ம அது சித்தாந்தமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத. யோபு கழுகுகள் தன் குஞ்சுகளுக்கு ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்குன்னு சொல்கிறார். புதிய இயேசுவானவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்குதோ, பிணம்னா கர்த்தருடைய வசனம் அங்கே எங்கே இருக்குதோ ஜனங்கள் கொடுவான்னு சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன கழுகு என்ன, அது பிணந்தனி கழுகு. அதனால தான் அவன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் புசிக்க தகவல் யாவை என்றால் கழுகும் கருடனும், கள்ளப்பிராந்தமங்கள அது கழுகும் கடல் ராஞ்சியும், கடல் மேலே கீழாண்டி போயிட்டுருக்கோம், அதையும் சாப்பிடக்கூடாது. அது என்ன அசுத்தத்தையே சாப்பிடும். மீனை சாப்பிடும், அசுத்தமான சாப்பிட்றதுனால சாப்பிடாங்கிறாரு. பயிரினா டக்குனி அடிச்சிடும். ஒரு சின்ன குருவி தான், ரொம்ப மோசமான பறவை, எல்லை போல தான் இருக்கணும். அதை அப்படியே காக்காவை அப்படியே மேலே கொண்டு போய் என்ன செய்யணும்னா சின்ன பறவை தான் போட்டியில் அடித்து காக்காவே கொண்டுரும். ஆனால் அது இருக்கிறது 200 கிராம் 300 கிராம் இருக்கும், காக்கா 1/2 கிலோ இருக்கும். அந்த காக்காவே கொண்டுரும். அதான் பகிரி, மோசமான பறவை. பகிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் வானத்தில் பறக்கிற பருந்து, அது எல்லாமே கழுகு கள்ளப்பிராந்தம் எல்லாம் இந்த இது மாதிரி ஐட்டங்களை நீ ஒன்று பூரா என்ன செய்யணும்னா மாமிசம் அசுத்தமானது தான் சாப்பிடும், செத்ததை தான் சாப்பிடும். அதனால் அது ஒன்றுமே நீ சாப்பிடாதுங்கிறாரு. சகலவித காகங்களும், காகம் இருக்குது, காகத்தை சாப்பிடக்கூடாது. தீக்குருவியும் கூகையும் செம்பும் சகலவித கோடகையும், அதாவது டேகையும் போட்டு, டேகைன்னா அது வனாந்தரத்தில் வளரும், அது அசுத்தத்தை தான் சாப்பிடும். அதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடாதாங்கிறது. கோடான் இருக்கு. ஆந்தையும் கோடானும் நாரையும், கோடான் நாரை, அதை தண்ணியில் உள்ள ஜந்துக்களை சாப்பிட்றது, அசுத்தமான சாப்பிட்றதுனால சாப்பிடாது. ஆந்தையும் சாப்பிடாது, கோடானும் நாரையும் கூளக்கடாவும் குருகும் நீர்க்காக்கையும், அதாவது தண்ணிக்குள்ளே வாழும், அதில் எல்லாமே என்ன சொன்னால் மீனை தான் சாப்பிடும். அசுத்தமானதை சாப்பிட்றதுனால அதை சாப்பிடாது. கூளக்கடா, பெரிய கூளக்கடா இருக்கும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். கூகும் நீர்க்காக்கவும் கொக்கும் சகலவித ராஜக்கிளியும்
புழுக்கொத்தியும் வௌவாலுமே பறவைகளில் ஊர்வன யாவே உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக, அவை நீங்கள் புசிக்கத்தகாதவைகள். புசிக்கத்தகாது அது எல்லாமே ஆண்டவர் ஒதுக்கிட்டார். அதெல்லாம் விட்டு விடுங்கிறார். அதெல்லாம் அந்த மாதிரி பறவைகளை நீ ஒன்று சாப்பிட்றதா, நீ பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுதான் அந்த வசனத்தை அவர் சொல்கிறார். பறக்கிறவைகள் ஊர்வன யாவும், பறக்கிறவைகளிலும் ஊர்வன யாவும், அது பறந்துக்கிட்டு இருக்கும், ஊர்ந்துட்டு போகும், அது ரெண்டுமே நீ தொடாதங்கிறாரு. அசுத்தமாக இருப்பதாக, அவைகள் புசிக்கத்தகாதவைகள். சுத்தமான பறவைகள் யாவும் நீங்கள் புசிக்கலாம். சுத்தமான பறவை, அந்த சுத்தமான பறவையை நீங்கள் புசிக்கலான்னா அதுக்கு நீ சில பறவைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது நம்ம என்ன சொன்னா புறா அந்த மாதிரி சில பறவைகளை வச்சிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில். அதெல்லாம் நீ இது தொடாதங்கிறாரு. இதெல்லாம் சாப்பிடும். சுத்தமான பறவையாக நீங்கள் புசிக்கலாம். தானாக இறந்தது போனதையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். தன்னால் செத்துருக்கும். நீங்கள் புசிக்கன்னா அதை என்னச்சுன்னா அதனுடைய தலையை கிள்ளி அதை நம்ம ரத்தத்தை பலிபீடத்தில் விட்டு திரி புசி. ஆனால் தானாக செத்துருக்கும். ஏதாவது வேறு மிருகங்களை அடித்து போட்டு இதை கற்றுருக்கு, அதை நீ தொட்டுறாதங்க. தானாக இறந்தது வந்து நீங்கள் புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் குறித்து தான் சொல்கிறாரு. நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். உங்கள் வாசல் இருக்கிற பரதேசி, உங்கள் வாசலில் இருப்பாங்களா, நீ சாப்பிட்டு போ பண்ணி கொடுப்போம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் மாடு செத்துரும். பெரிய மாடெல்லாம் திடீர்னு ஏதாவது நோய்பட்டு செத்த உடனே பெரியதாக இருக்கும், 200-300 இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஏக்குன்னா அதை நம்ம புசிக்கக்கூடாது. அது சுபாவமே ஆண்டவர் நமக்கு அந்த காலத்தில் வச்சுருக்கிறாரு. அது இப்போ தான். ஆனால் அது என்ன இயற்கையிலே ஆண்டவர் இது பைபிள்லேயே நமக்கு அதை எழுதி வச்சிருக்கிறார். தானாக இறந்து போனது நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசலில் இருக்கிற பிரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். உனக்கு கறி நிறையா இருந்துச்சுன்னா அந்நியனுக்கு விற்று போடலாங்கிறார். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ எளிமையான முறையில் எல்லாம் எழுதி தந்திருக்கிறார். நம்ம உட்கூட இருக்க லேசாக இருக்கும். நம்ம நடைமுறையில் அதை பார்க்குறோம். அது அந்நியனுக்கு விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டி அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அது நிறையா 2-3 இடத்துல இருக்குது. வெள்ளாட்டு பாலில் குழம்பிக்கூடாது. ஏன்னா அது தாயும் பிள்ளையும் உள்ள நம்ம என்ன சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையில் அது நல்லதில்லை. அதனால தான் அது இந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. சின்ன காரியம்தான், அதனால் அதில் பெரிய அர்த்தமே இருக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்கணும், உன் இதயத்தில் இருக்கணும், அங்கேக்கான்னு எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அது தாயின் பாலில் என்ன சொன்னால் சமைக்கக்கூடாது. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்திலே பயந்துருக்கணும். பயந்துன்னா நான் நடுங்கி ஓடுறதா, பயந்து ஒழிச்சுக்கிட்டதா அப்படி கிடையாது. அந்த ஆதாம் ஒழிச்ச மாதிரி கிடையாது. பயந்துருக்கணும்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படணும். அவர் சொன்ன காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிதல் தான் பயந்துருக்கிறது. அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அதுதான் ஆண்டு சொல்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. எப்பொழுதும் பயந்துருக்கணும் ஆண்டவருக்கு. தகப்பன் பிள்ளைக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. பயந்துட்டு இருக்குன்னா ஏமாத்திரம் இல்லை, பையனோட சந்தோஷமாக இருப்போம். தீமையான காரியம் அணுகக்கூடாது. இப்போ யாரும் என்னென்னா நம்ம நினைக்கும் பொழுது நம்ம தீமை செய்ய மாட்டோம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டோம். நம்ம பயந்துருக்கிறதுனால, சட்டம் ஒழுங்கு மற்ற காரியம் பயந்துருக்கிறதுனால செய்யாமல் இருப்போம். ஆனால் அப்போ அவன் யோக்கியனா கிடையாது. இயற்கையிலே இல்லாமல் இருக்கணும். அவன் மற்றவங்களுக்கு பயந்துருக்கிறதுனால தீமை செய்கிறதில்லை. அதனால் என்னென்னா அது சட்டங்கள் நியாயங்கள் நீதிகள் இருக்கிறதுனால நம்ம பயத்துக்கு நம்ம அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இருதயமே சொல்லிடுறோம். ஏன்னா சட்டம் காவலெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறோம். ஆனால் உண்மையில செய்வோம். ஆனால் அதெல்லாம் ஒன்று இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இதை வச்சு தான் எல்லா சட்டங்களும் எல்லாம் எழுந்தது வேதத்தை வச்சு தான். அதான் சொல்லுதான், நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பில். அதாவது பயந்திருக்கணுன்னா அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் செலுத்தணும். அதான் அவருக்கு கனம் செலுத்துறது எப்படி? பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசோபாகத்தை பிரித்து. உனக்கு ஒரு தசோபாகம் 10ல் 1 தசோபாகம், அதை நீ பிரித்து வைக்கணும்னு சொல்கிறாரு. அது என்ன கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது கொடுக்காமல் இருக்கக்கூடாது. தசோபாகம் கர்த்தருக்குரியது. அது நீ எடுத்துவிடக்கூடாது. அவரை நம்ம வஞ்சிக்கக்கூடாது. அது அவருடைய சன்னதியிலே ஒன்று கொடுத்து அவரோட கொடுக்குறது. அவர் என்ன இது வாங்கி இது பண்ணுவாரா? ஆண்டவர் வாங்கி இது பண்ணுவாரா? ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் உனக்கு நின்று உன்னுடைய பயன்பாட்டுக்கு நின்று அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசோபாயத்தை பிரித்து உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ உன் தானியத்திலும் உன் திராட்சைரசத்திலும் எண்ணெயிலும் தசோபாயத்தை உன் ஆடுமலின் தலையத்தையும் அவருடைய சன்னதியிலே எண்ணெயில் பூசிப்பாயாக. தசோபாயத்தை கர்த்தருடைய சன்னையில் நம்ம என்ன பூசிக்கணுங்கிறார்.
நம்ம நீ செலுத்தி பழைய ஏற்பாட்டில் இப்போ ஆசாரியனுக்கும் கொடுக்கணும் செய்யணும். நீ உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய காலத்திலே உன் தேவனாய் கர்த்தர் தம் நாமம் விளங்கும் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே உனக்கு வெகு தூரமாக இருப்பதனால வழிப்பிரயாணத்தில் வெகு தொலைவாய் நிமித்தம் அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானாலும் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையில் பிடித்து கொண்டு உன் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடுகளையும் திராட்சை ரசமும் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாய் கர்த்தர் சந்நிதியிலே குடும்பத்தோடு உன் வாசல் இருக்கிற லேவியோடும் புசிக்க சந்தோஷப்படுவீர்களாக. பார்த்தீங்களா, தசோபாகம் பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு சேர்ந்த உடனே என்ன சொன்னால் அது 3 வருஷத்துக்கு ஒரு இடம் சொல்லியிருக்கிறார். அதை நீ என்ன சொன்னால் சேர்த்து உன்னெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஸ்தலத்தில் போய் தான் நீ பலியிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். அவருக்கு பலி செலுத்தி நீனும் வீட்டு ஜனங்களும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருந்து லேவியனையும் அதை மறக்கக்கூடாது, அவனுக்கும் கொடுத்து சந்தோஷப்படணும். அது நீ பணப்பையாக கொண்டு போனார். நீங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்களுக்கு சுமக்க முடியாது, உன் மாடு ஆடுகள் அங்கே விற்றுட்டு பண முடிப்பே கையில் கொண்டு போய் அங்கே போய் கரையத்துக்கு வாங்கி அதை செலுத்துன்னு சொல்கிறார். எல்லாம் பழைய பாட்டில் எல்லாம் புதிய பாட்டில் லகுவாக இருக்கிறது. அதை பணமாக்கி பணமுடிப்பை கையில் கொண்டு போய் உன் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடுகளை திராட்சை ரசம் மதுபானம், அதான் மதுபானம்னு இல்லை சேர்த்துருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் மதுபானம் குடிக்கக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் மதுபானம் லேவியன் குடிக்கக்கூடாது. பணம் குடிக்கிறாங்க, மதுபானம்னாலும் குடிக்கலான்ட்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது குடிப்பான். ஆனால் புதிய ஏற்பாடில் அதெல்லாம் ஆண்டவர் தவிர்க்கிறார், அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார். மதுபானம் சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாய் கர்த்தர் சந்நிதியிலே உன் குடும்பத்தாரும் வாசல் இருக்கிற லேவனும் புசித்து சந்தோஷப்படுகிறார்கள். புசித்து சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். எனக்கு இவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறாரே உங்களுக்கு செலுத்துறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுகிறாங்க. லேவியனுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. லேவியனுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது. அவனுக்கு 10 கோத்திர 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு இது கிடையாது, 11 கோத்திரம் தான். ஆனால் 12 கோத்திரம் ஆக்கிட்டாங்க அதில். ஆனால் நீ என்ன அவனை நீ என்ன சேர்த்துக்கொள்ளுங்க, கர்த்தரே அவனுடைய சுதந்திரம், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவன் தேவாலயத்தில் இருக்கும்பொழுது அவனுக்குடைய எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்காத ஆத்மா இச்சிக்க பொருள் ஒன்று கூட அவனுக்கு கிடையாது, எல்லாமே கொடுத்துருவார். அது முக்கியம் இல்லை, ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு இவன் ஊழியம் செய்யணும், அதுதான் பொறுப்பு. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்திலே உனக்கு பலன் எல்லாவற்றையும் தசோபாத்தை பிடித்து வாசல் இருக்க வைக்க கடவாய். 3 வருஷத்தில் உன் தசோபால் சேர்த்து வாசல் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனுக்கும் உன் வாசல் இருக்கிற பரதேசிக்கும் திக்கத்தவனுக்கும் விதவிக்கும் வந்து புசித்து திருப்தியடைவதாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, சொல்லிட்டார். உன் கையின் கருவியாய் ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும், தசோபாகம் கொடுக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் உன்னுடைய பாதங்களை பிரித்து உன் வீட்டிலே வச்சிடணும். அதை லேவியனுக்கும் அவங்களுக்குனே தனியாக ஒதுக்கிடணும். ஏழைகளுக்கு தனியாக ஒதுக்கணும், குஷ்டரோகி அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒதுக்கி கொடுக்கணும். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் இருக்குன்னா நீ வச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நீனே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு செலுத்தும் போது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறார். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனும் அவன் வாசல் இருக்கிற பரதேசிக்கும் திக்கத்தவனுக்கும் விதவைக்கும் வந்து புசித்து திருப்தி அடைவர்களாக. வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்தி அடைவர்களாக. அவனுக்கு எப்படி நினைச்சணும், ஊழிச்சு அவனுக்கு தர்மம் பண்ணணும், அவனுடைய காரியங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், திருப்தி அடைவர்களாக. அப்பொழுது உன் கையை செய்யும் வேலை எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. அப்பொழுது தான் போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யும் பொழுது தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு தான் நிழலாட்டமாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்னா வெளிச்சமாக இருக்கிறது. அந்நியர்களை உபசரிக்க மறவாதி இருப்பதாக. அதனால் நீங்கள் தேவதூர்லையும் தரிசித்தது உண்டு, தேவதூங்களோட இறங்கி வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்பான். அப்போ நம்ம தரிசித்தது உண்டுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அவனுக்கு தெரியாது, இவன் அந்நியெல்லாம் நினைக்கணும், ஆனால் தேவதூனாக இருப்பான். அப்போ நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உன்ட என்ன இருக்குது எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த அந்நியன்னு சொல்கிறோம்ல தூதனுக்கு தெரியும். நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் செஞ்சாகணும். அப்படிலாம் செய்யும்போது நம்மளை கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான் இருக்கு. நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம தசோபாகம், நம்மளுடைய காணிக்கைகள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்ம கொடுக்கவனுக்கு கொடுத்து தீரணும். ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தான் கொடுப்பார். உன்ட்ட வந்து புடுங்கி கொடுக்க மாட்டார், உணர்த்தி நம்ம அதில் சந்தோஷப்படணும். அடுத்தவனுக்கு கொடுக்குறதில்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது, அவனுக்கு அதில் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அவனை விட. அது தெரியாது. நமக்கு அவனுக்கு கொடுக்கும்பொழுது அது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உடைய வசனங்கள் எப்பொழுது ஆமென்று ஆமேன்னு இருக்குதுப்பா. அந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. கையின் வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.